வணக்கம். எழுத்து கவிமுரசு வாணி செல்வராஜா ஈழத்திலிருந்து. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும். கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சான்றோர்கள் சொல்லுவாங்க. கோயில் எந்தளவு முக்கியம் என்று உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவரவர் ஊரில் கோயில் இருக்கும். அந்த கோயில்கள் இருக்கிற நேரம் அந்த கோயில்களில் சிறப்பு திருவிழாக்கள் பூஜைகள் நடந்தால் அந்த ஊரை சுற்றி செழிப்பாக இருக்கும். அதுக்காக தான் அந்த பூசைகள் நம்ம செய்கிற தவறுகள் மாதம் வருடம் செய்கின்ற சின்ன சின்ன தவறுகளை திருத்தி கொள்ளத்தான் திருவிழாக்கள் நடைபெறுகின்றது. சங்காபிஷேகம் கும்பாபிஷேகம்லாம் நம்ம செய்கிற சின்ன சின்ன பிழைகளுக்கு நம்ம பிரதிபலன் செய்கிறோம் என்று தான் சொல்லுவாங்க. இந்த திருவிழாக்கள் நடக்கிறது 10 நாளும் நல்ல அந்த திருவிழாக்கள் ஒவ்வொரு சில இடங்களில் சொல்லுங்க. இப்போ பிள்ளையார் கோயிலில் இருந்தால் மாம்பழ திருவிழா, வேட்டை திருவிழா, தீர்த்தோற்சவம், தேர் அப்படியெல்லாம் இருக்குது. அப்போ அந்த கோயில்களில் திருவிழாக்கள் கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேணாம் என்று சொன்னால் திருவிழாக்கள் நடைபெறுகின்ற நேரம் மக்களெல்லாம் கூடி அவங்களோட அந்த கோயில்களில் பெரிய சந்தோஷமாக இருக்கும். அப்போ அந்த கோயில்கள் நமக்கு எவ்வளோ முக்கியம் என்று சொன்னால் நிறையவே முக்கியம். அதுக்கு தான் சொல்லுவாங்க கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம். ஏன் சொல்கிறாங்க? நல்ல விஷயம் 4 விஷயம் தெரிஞ்சு கொள்ளணும். அந்த கோயில்களில் அந்த கோயில் என்பது ஆலயம், அதாவது ஆன்மா லைக்கின்ற இடம். நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல போனால் ஒரு பசு மாடு இருந்தாலும் அந்த பால் எங்கன்னாலும் ஒரு சுரந்தாலும் அதில் மடியில் தான் கறக்க முடியும். அது மாதிரி தான் வீடுகளில் நம்ம சாமி படங்கள் சிலைகள் எல்லா இடங்களில் வைத்திருந்தாலும் நம்ம ஆலயத்துக்கு போய் வழிபடுறோம் என்னத்துக்காக? மாட்டில் நான் சொன்ன மாதிரி பசுவில் பால் கறக்கிறோன்னா மடி பிடித்து கறக்க வேண்டும். மனிதர்கள் என்பது மனசு அலைப்பாயும். அதை நம்ம டக்கண்டு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரையில அதுக்கு நிறைய தியானம் இருக்கணும், ஞானம் பெறணும், ஒரு கொஞ்சம் மனசை கட்டுப்படுத்த தெரிஞ்சு கொள்ளணும். அப்படி இருக்கும்போது தான் நம்ம அதில் கொஞ்சம் மண்டான லயத்தி இருக்க வேண்டாம். ஒரு 5 நிமிஷமே நமக்கு கண்ணை முடித்து சும்மா இருக்கிறது இல்லை இல்லையா? இன்றைய காலத்தில் என்ற அவசர கால யுகம், காலநிலை, கால மாற்றம், மனிதர்களின் மாற்றம். அப்படி இருக்கும்போது ஆலயத்தை பற்றி, அதாவது சைவ ஆலயத்தை பற்றி சிந்திக்கிற சிலர் வெள்ளித்தோறும் போவாங்க, தினமும் போராக்களும் இருக்காங்க, போயாக்களில் போவாங்க, திருவிழாக்களில் போவாங்க, சதுர்த்தி அப்படி விசேஷமான நாட்களில் போவாங்க. இலங்கையில் ஈழத்தில், அதாவது ஈழத்தில் சுதந்திரம் கூட. நம்ம நினைச்ச நேரம் போகலாம், நினைச்ச நேரம் கும்பிடலாம், போனோடனே கும்பிடுத்து வரலாம். ஆனால் தாயகம் இந்தியாவில் அப்படியெல்லாம் இல்லை. லைனில் நிற்கணும், ஒரு 5 நிமிஷம் கூட பார்க்க முடியாது. பல இடங்கள் இருக்கின்றது. அப்போ நீங்கள் இந்த கோயில்களில் போய் வழிபடும் போது ஆக்களோட கதைக்காதீங்க. சிந்தனையை சிறப்பாக வையுங்க. கடவுளுக்கு என்ன தரணும்னு தெரியும். நீங்கள் கடவுள்கிட்ட போய் கண்ணீர் விட்டு வேண்டையும் தேவையில்லை, போய் பார்த்துட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும்னு கும்பிட்டாலும் அது பெரிய விஷயம். அப்படி யார் கும்பிட்றானே? கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேணாம்னு ஏன் சொல்கிறேன்டா, கோயிலில் ஒவ்வொரு ஊருக்குள்ளேயும் கோயில் இருக்கிறது நல்ல விஷயம். அதில் நிறைய சக்திகள் உங்களுக்கு தெரியும். திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கோயிலில் கருவறை எண்ணத்துக்கு அடிக்கி, சாமி எண்ணத்துக்காக வேண்டி இருக்கி, அது ஏன் கருங்கல்ல இருக்கி, அது பேசுகிற சக்தி கூட இருக்கி, அது ஏன் மக்களுக்கு போய் எப்படி சென்றடையுது, அந்த கோயிலில் போய் நம்ம இருந்தோடனே நமக்கு ஏன் அந்த புத்துணர்ச்சி கிடைக்குது, அந்த ஆலயத்துக்கு நமக்கு உள்ள பிணை இணக்கம் இருக்கிறது என்பதெல்லாம் நமக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு நான் அதை இன்னொரு தரத்தில் நான் உங்களுக்கு அதை பற்றி சுருக்கமாக பதில் சொல்ல விரும்புகிறேன். ஆலயம் என்பது ஆன்மா லயிக்கின்ற இடம். அந்த இடத்துல நம்ம கூடி இருக்கும்போது திருவிழாக்களில் அதோடைய சிறப்பு விஷயங்களையும் சிறப்பு அம்சங்களையும் நம்ம கதைகள் மூலமோ இல்லை தெரிந்தவர்கள் மூலமோ அறிவது நல்லம். எனவே ஆலயம், ஊருக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு ஆலயம் சிறப்பானது. அந்த ஆலயங்களை நீங்கள் முன் கட்டி காப்பாற்றுங்க. சைவம் வளரும். ஆலயங்களை பழுதாக்காதீங்க.